தீபாவளி ஸ்வீட்ஸ் நார்த் வர்சஸ் சவுத். மோத்திச்சூர் லட்டா இல்லை ரவா லட்டா? டவுட்டே நான் மூத்திச்சூர் லட்டு. ஓகே. பாயசமா இல்லை ரசமலாயா? ரசமலாய். ஓகே. காஜு கட்லியா இல்லை சுயமா? சுயம். காஜு கட்லி பிடிக்காதா? சுயம் மை ஃபேவரட். ஓகே ஓகே. சரி, ஜலேபியா சோமாசா? ஜிலேபி. பேசன் பர்பியா அதிரசமா? பேசன் பர்ஃபினா அந்த கடலமா பர்ஃபி? ஆமா. இல்லை அதிரசம் தான், கன்ஃபார்ம் அதிரசம். சரி, இன்னொன்று கிரிட்டிக்கல், குலோப் ஜாமுனா கேசரியா? இது பிரிக்கவே முடியாது, ரெண்டுமே. அதெல்லாம் இல்லை, ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். இல்லை ரெண்டுமே பிடிக்கும். முடியாதுங்க. இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். ரெண்டுமே. ஸ்வீட்ஸ் எப்படி வேறுபடுதோ தீபாவளி கொண்டாடுற காரணமும் நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் வேற வேற காரணம் இருக்கு. நார்த் இந்தியாவில் பார்த்தோன்னா ராமர் வந்துட்டு ராவணரை அழிச்சிட்டு அயோத்தி திரும்பின டைமை தான் வந்து தீபாவளியா கொண்டாடுறாங்க. இதே சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லார்ட் கிருஷ்ணன் வந்துட்டு நரகாசுரரை கொன்னதை தான் வந்து தீபாவளியா செலிப்ரேட் பண்றாங்க. மொத்தத்துல வந்து பார்த்தோன்னா தீபாவளி அப்படின்னா இருளை போக்கிட்டு ஒளி வரனால தான் நம்ம தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஸோ அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.